ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க முருகேஷ் நேச்சுரல் லேக்கர். பார்த்தீங்கன்னா இப்போ மழைக்காலம் முடிந்து எல்லா இடங்கள்லையும் இயற்கை சார்ந்த எல்லா தாவரங்களும் எல்லா இடமும் அவைலபிளாக கிடைக்க ஆங்காங்கே முளைச்சி நம்ம பார்க்கணுமெல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்த தாவரங்களாக தான் கண்களுக்கு தென்படுது. அந்த வகையில் கண்டுபிடிச்ச ஒன்று தான் இந்த கேஷியோ டோரோ. அதாவது இந்த முருங்கைக்காய் மாதிரி சின்ன சின்ன காய்களாக இது காய்க்குது. பார்த்திங்கன்னா இந்த இலைகள் இதை நெட்டில் அடித்து பார்த்திங்கன்னா தெரியும். அதாவது இதனுடைய பூக்கள் மஞ்சள் நிறமாக இருக்கும். அதாவது இதனுடைய காய்கள் இந்த ஒரு முருங்கைக்காய் மாதிரி குட்டி குட்டியோண்டு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன காய்களாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது எதுக்கு ஒரு சிறந்த மருத்துவம்னா மலச்சிக்கல், வயிற்று பிரச்சனைகள், கண், அதாவது இந்த கேஷியோ டோரோ இதில் நிறைய பல்வேறு வகையான நோய்களுக்கு இது மருந்தாக இருக்குது. இது முக்கியமாக செரிமான கோளாறு, மலச்சிக்கல், அது மட்டும் இல்லாமல் வயிற்று பிரச்சனைகள். அதாவது இப்போ நிறைய பேருக்கு அசிடிட்டி இது போன்ற வயிற்று பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் வயிற்று பிரச்சனைக்கு ஒரு சிறந்த தீர்வு இந்த கேஷியோ டோரோ. பாருங்கள், கிராமங்களில் இருக்கவங்களுக்கு பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக காடுகளில் குப்பைகளில் முளைச்சிருக்கக்கூடியதான் இந்த கேஷியோ டோரோ. ஸோ இதை நீங்கள் என்ன செய்யணும்னா கஷாயமாக வச்சு குடிக்கணும், வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த கஷாயமாக வச்சு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வயிற்று சம்மந்தமாக என்னென்ன நோய்கள் இருக்கோ அந்த நோய்கள்லாம் படிப்படியாக குறைந்துடும். இதை நீங்கள் ஒரு வீக்லி ட்வைஸ் கஷாயமாக வச்சு குடிச்சிங்கன்னா போதும். வயிற்று சம்மந்தமான பிரச்சனைகள் நாள்பட இருக்கவங்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வாக அமையும் இந்த கேஷியோ டோரோ. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் நிறைய மருத்துவ, அதாவது பார்க்கின்ற இடங்களெல்லாம் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தாவரமும் ஒவ்வொரு மருத்துவ குணம் வாய்ந்தது. நம்முடைய முன்னோர்கள் இதைத்தான் சார்ந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்க எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் போல் எந்த ஒரு மெடிசனையும் எடுக்கலை. ஸோ நம்ம சுற்றி உள்ள எல்லா தாவரங்களும் மருத்துவ குணம் வாய்ந்தது தான். இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, நம்முடைய ஆயுளை பெருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரி இயற்கையோடு சேர்ந்து வாழ்ந்தால் தான். அதாவது ஒரு நாளுடைய வேல்யூ எப்படின்னா 10 கோடி 100 கோடி 10 மில்லியன் கோடி கொடுத்தாலும் ஒரு நாள் திரும்ப வராது. நாள் போச்சுன்னா போனது தான் சொல்லுவாங்க. வாழ்க்கையில் you can buy anyone, you can buy land, you can buy jewel, you can buy house, you can buy car. நம்மளால் எதுவும் வாங்க முடியும், பட் யூ கான் பை a single nano second of time. பிகாஸ் சொல்லுவாங்க, அதாவது டைம் இஸ் கோல்டுன்னு சொல்லி. அதாவது ஓல்ட் இஸ் கோல்டு, டைம் இஸ் கோல்டு. அதாவது டைம் இஸ் கோல்டுன்னு சொல்கிறத விட சோல்னு சொல்லலாம். என்ன சொன்னால் தங்கத்தை கூட சம்பாதிக்கலாம், ஆனால் நேரத்தை சம்பாதிக்க முடியாது. நேரம் போச்சுன்னா திரும்ப வரவே செய்யாது. ஆகவே நம்முடைய ஆயுளில் மீண்டும் கூட்டி மீண்டும் கொஞ்சம் காலம் அதிக காலம் வாழணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் இப்படி இயற்கையோடு சேர்ந்து வாழுங்கள். இயற்கை மருந்துகளையும் இயற்கை மருத்துவங்களையும் கையாளுங்கள். உங்களுடைய உடம்பு சீராக இருக்கும், நீண்ட காலம் வாழலாம். ஆகவே இயற்கையோடு சேர்ந்து பயணிப்போம். தேங்க்யூ, நன்றி.